அப்பா நம்ம பேப்பர்ல நம்ம பசங்க சுட சுட என்ன போட்டிருக்கானோ, ஆணாக மாறிய அழகம்மாளுக்கு மணமகள் தேவை. குட் 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 குட். பிச்சுட்டான். ஜனங்களும் பத்திரிக்கை பிச்சுடுவாங்க இன்னைக்கு. நிறைய அடிக்க சொல்லணும். 80 வயசு கிழவிக்கு ரெட்ட குழந்தை. அதை விட இது நல்லா இருக்கு. எல்லாரும் நம்புவாங்க இத. நம்பித்தானே வாங்குறான். கவர்ச்சி கண்ணி படம் என்ன செஞ்சிருக்கான்? கவர்ச்சி கவர்ச்சி கண்ணி படம் எடுறான்னா கவர்ச்சி ஒன்னையும் காணுமே. கழுத்து மட்டும் ஒரு முழம் நீளம் எடுத்திருக்கான் அவன். அந்த ஆழ்வாரில் போட்டோ எடுக்கிறவன் போட்டியா? போ. கவர்த்தானா வா. கவர்ச்சி படம்னா என்ன? என்ன கவர்ச்சி இருக்கு? ஏதாவது இருக்கா? கழுத்து மட்டும் ஒரு முழம். அதுக்கு உன்னை எடுத்து போட்டாலும் கவர்ச்சியா இருந்திருக்குமே. உள்ள வரலாமா? போ. வாயா வா. என்னயா படம் எடுத்த? கவர்ச்சி கண்ணி படம் எடுத்திய. கவர்ச்சி என்ன இருக்கு? என்ன இருக்கு கவர்ச்சி? கழுத்து இருக்கு. இதா கவர்ச்சி? அந்த அம்மாவை எவ்வளவு எடுத்தாலும் அவ்வளவுதாங்க. என்ன அந்த அம்மாவை எவ்வளவு எடுத்த? என்ன தலைவலின்னு கை வச்ச மாதிரி கொஞ்சம் அப்படி அப்படி தூக்கி அப்படி எப்படி ஜனங்க எப்படி அருமையா வாங்குவானுங்க. கவர்ச்சி படம் எடுக்கிறதுனால ரோட்ல போகும்போது என்னையே கவர்ச்சி கண்ணின்னு பொம்பளை ஆக்கிறானுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்ன 10 பேர் 10 விதமா பேச தயார் செய்வான். அதுக்காக நம்ம பிசினஸ் பாலிசி மாத்திக்க முடியுமா? ஜனங்க நம்பி ஏன் நல்லவன் கெட்டவன் யோக்கியன் அயோக்கியன் படிச்சவன் படிக்காதவன் ஏன் இந்த பேப்பரை காலம்பரை வாங்குறான்? 50% செக்ஸ் இருக்கணும், 50% கிரைம் இருக்கணும். தெரியுமா? அதான் இருக்குதே. 50% கிரைம், 50% செக்ஸ். அப்புறம் என்ன? அது ஆபீஸுக்குள்ளே இருக்குது. ஜனங்களுக்கு தெரிய வேணாம என்ன பேசுறேன்னு பேசி. அதெல்லாம் என்னால முடியாது சார். கையை தூக்கிட்டேன். தூக்கிட்டியா? இப்ப தூக்கி தெரிஞ்சதுல உனக்கு இப்படி நீ தூக்கினா ஏன் பாப்பான்? அந்த பொம்பளைய இதே கைய கொஞ்சம் தூக்க வச்சு பூமிக்குள்ள கேமரா வச்சு எடுத்திருந்தா மண்டை உடைச்சுக்கிட்டே பத்திரிக்கை வாங்கியிருப்பான். போதும் சார். பாப்பா இப்படி எடுக்கிறதுக்கே என் பொண்டாட்டி அகல்யா கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்கறா. அதெல்லாம் என்னால முடியாது சார். என்ன முடியாது? என்ன மிரட்டுற? நான் யார் தெரியல. துரியோதன வணங்காமுடி மண்ண ஞாபகம் வச்சுக்கோ. ஏதோ நாம ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், தமிழ் வளர்ச்சிக்கு நாம ஏதாவது பாடுபடணுமே அப்படின்னு இந்த பத்திரிக்கை ஆரம்பிச்சு வேலை செய்யணும். இல்ல பொழைக்கிறதுக்காக நடத்துறேன் நினைச்சுக்கிட்டு இருக்க பாரு. மங்களகரமான பத்திரிக்கையா செய்யாது. நீங்க சொல்றீங்க மங்களகரமான பத்திரிக்கைன்னு. ஜனங்க இத மஞ்சள் பத்திரிக்கைங்கிறான். ஜனங்க சொல்றானா நீ சொல்றியா? நானா இந்த பத்திரிக்கை ஆரம்பிச்சேனா? ஜனங்களுக்கு இதெல்லாம் சொல்லியா? ஞாயிற்றுக்கிழமை ரேஸுக்கு போயிட்டு வீட்டுல வந்து படுத்து தூங்கினேன். ராத்திரி 1 மணி இருக்கும். தமிழ் அண்ணன் வந்து என்ன தட்டி எழுப்பி உங்களை அப்ப என்ன உன்னையா எழுப்பி, டே நாட்டுல ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, இவ்வளவு நல்லா இருக்க விடாத, நீ பூந்து இந்த நேரத்துல விளையாடணும், இந்த மாதிரி பத்திரிக்கை விடுறா. கனவுல வந்ததே செய்றியா? பொய் சொல்றத பத்திரிக்கையோட வச்சுக்கோங்க. வேலை செய்யற எங்க வீட்டையும் அளக்காதீங்க. இந்த என் பத்திரிக்கையை படிக்காத சொல்லி வைக்கிறேன். உங்க வாயாலே சொல்றீங்களா உங்க பத்திரிக்கையை படிக்காதேன்னு? என் பத்திரிக்கை படிக்காதேன்னு நானா சொன்னேன்? சொல்லல, படிக்காதேன்னு சொன்னேன். காது ஒண்ணுதான் நல்லா இருக்குன்னு பார்த்தேன், அதுவும் செவிடு போல் இருக்கு. கோச்சிக்கிறியே, பிசினஸ் தானே பேச்சு நமக்கு. உனக்கு இந்த மாதிரி போஸ்ட் எடுக்கணும்னா நீ அலையாத, எங்கேயும் கடலோரத்துல போய் நெல்லு, தன்னால கிடைக்கும். காலேஜ் ஓரமா நடந்து பாரு, இந்த மாதிரி அழகா இருக்கு ஐயா, எல்லாம் போய் செய்யா போய்யா. கோச்சிக்க மட்டும் தெரியுது. முதலாளி வீக்னஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டானுன்னா இந்த வேலைக்கார பயலுக.